சாமிங் சாம்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறது நான் உங்கள் மேகவர்ஷினி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோலை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஃபைன் டிப் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது நம்மளுடைய ஸ்கூலிங்கில் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ப்ரேயர்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நார்மலான அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்படி எங்கள் ஸ்கூலில் எங்களுடைய வைஸ் பிரின்சிபல் மேம் கொடுத்த ஒரு அட்வைஸ் தான் உங்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஃபைன் ஆர்ட்ஸ்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள், சின்ன சின்ன திறமைகள், நீங்கள் நல்லா பேசுவீங்க, நல்லா வரைவீங்க, நல்லா கவிதை எழுதுவீங்க. ஸோ இது மாதிரியான டேலண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஆனது அதிகமாகுது, கான்சன்ட்ரேஷன் பவர் ஆனது அதிகமாகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ நம்மளுடைய பெஸ்ட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்குமே கெமிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாய்ஸாக தான் வச்சுருப்பே தவிர எடுத்த உடனே நம்ம கெமிக்கலை போடக்கூடாது. ஏன்னா இதனால் நமக்கும் சரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் சரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நம்ம இப்போ பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியூவில் பார்க்கும்போது நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் இன்செக்டிசைட்ஸ் ஆனது பெஸ்ட்டை கில் பண்ணுது, எந்தெந்த மோடில் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் 3 மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று டாக்ஸிசிட்டி, மோட் ஆஃப் என்ட்ரி அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ லெட்ஸ் கீப் கோயிங் இன்டு அ செஷன். So first is that the toxicity. Toxicity is nothing but it is a property to kill, that is to become harmful. Okay, so LD50 is nothing but lethal dose 50. லீத்தல் டோஸ் 50. ஸோ லீத்தல் அப்படின்னா கொல்லி அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது கொல்லக்கூடிய திறன் வாய்ந்தது, அதாவது கொல்லும் ப்ராப்பர்ட்டியே கொண்டது. ஓகேவா? ஸோ அப்பப்போ இங்கிலீஷ் தமிழில் கலந்து பேசுவோம். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ LD50 அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற இன்செக்டிசைடுடைய அமௌண்ட்டானது 50% ஆஃப் டார்கெட் பெஸ்ட்டை வந்து கில் பண்ணணும். இதுதான் வந்து LD50க்கான ஆப்சல்யூட் மீனிங். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து 6ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், ஹைலி டாக்ஸிக், moderately toxic, slightly toxic, practically non-toxic, and finally harmless. ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, நமக்கு வந்து LD50 வேல்யூ வச்சு தான் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நமக்கு இதில் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய செம் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அப்படிங்கிறது இட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் இன் த ரெக்வயர்மெண்ட், தட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் insecticide required is very low, because even if applied in low quantity it could kill about 50% of the pest population, right? So for extremely toxic pesticides the LD50 value is less than 5, and for highly toxic it is 5 to 50. For moderately toxic it is 50 to 500, and for slightly toxic it is 500 to 5000. And while moving to practically non-toxic, the LD50 value is 5000 to 15000. Okay, and for harmless it is more than 15000. And while moving to the mode of entry அப்படின்னா அந்த இன்செக்டிசைட் ஆனது எப்படி ஒரு இன்செக்ட்குள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறது தான். இட் மைட் பி த்ரூ ஸ்டொமக், சிஸ்டமிக் கான்டாக்ட் ஆர் பை ஃபியூமிகண்ட். ஸ்டொமக், நம்ம வந்து இன்செக்டோடைய ஸ்டொமக்கை க்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ராப்புக்குள்ளே எப்படி வந்து ஃபுட்டானது போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பை தி டைஜஷன் ப்ராசஸ் மூலயமா அந்த க்ராப்புக்கானது அந்த ஃபுட்டு வருது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா BT காட்டன் சொல்லலாம். ஸோ BT காட்டனில் க்ரைடாக்சின் ஆனது இருக்குது. ஸோ ஒரு போல் வார்ம் ஆனது அந்த போலை கடிக்கும் போது அண்ட் கண்டிப்பாக அது க்ரைடாக்சினை இன்டேக் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் டிரான்ஸ்ஜெனிக்கலி மாடிஃபைட் பிளான்ட், ரைட்? ஸோ அப்படி இன்டேக் பண்ணும்போது அந்த க்ரைடாக்சின் ஆனது நம்ம இந்த போல் வார்மை வந்து கில் பண்ணுவோம். எப்படின்னா இன்டைரக்டாக, அதாவது பட்னி மூலியமாக அது தானாக இறந்துடும். இப்போ வந்து இந்த க்ரைடாக்சின் ஆனது அதோடைய க்ராப்புக்கு போகும்போது அதோடைய நார்மல் மெட்டபாலிசம் ஆனது, அப்சார்ப்ஷன், செக்ரேஷன் ஆனது நடக்காது. ஸோ அது மூலியமாகவே ஸ்டார் நல்லா டெட் ஆகிடும். பட் இட் இஸ் நாட் அ கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப், இட் இஸ் நாட் அ இன்செக்டிசைடு. ஆனால் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், அதாவது பை ஃபீடிங் மூலியமாக வந்து இது இறக்கிறது, அதாவது பெஸ்ட் பாப்புலேஷனை நம்ம டவுன் பண்ணலாம். அண்ட் த செகண்ட் இஸ் தட் கான்டாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டி கொண்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இட் மைட் பி கெரோசின் ஆர் டஸ்ட் ஃபார்முலேஷன், எதுவாக இருந்தாலுமே
இப்போ ஒரு இன்செக்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து சைடில் இருக்கக்கூடிய ஸ்பைரக்கிள்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மைன்யூட் ஓப்பனிங்ஸ் மூலிமா நடக்கும். தேர் ஆர் 10 pairs of spiracles, that is 20 spiracles, 10 on each lateral sides. ஓகே, ஸோ இந்த ஸ்பைரக்கிள்ஸை வந்து கெரோசினோ இல்லை ஏதாவது ஒரு ஆயிலோ வந்து பிளாக் பண்ணும்போது அதோடைய என்டையர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது. தட் இஸ் இந்த these spiracles are connected to the trachea, tracheoles and finally the tissues. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா as due to the suffocation or improper supply of the air or the oxygen, the insect would die. Okay, and the fumigant பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். fumigant அப்படிங்கிறது it is used to treat the storage pest, for example rodents. Apart from rodents there are many storage pests and it would also kill that. Okay, so examples of fumigant is very very important. Two major and examples are ethylene dibromide and sulfas. Okay, ஸோ தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்குற வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம், நம்மளுடைய டாய்லெட்ரீஸ் இதில் எல்லாமே வந்து நம்ம நாப்தலின் பால்ஸ் வச்சுருப்போம். அதுவும் ஒரு வகையான ஃபியூமிகேன் தான். அண்ட் while மூவிங் டு த சிஸ்டமிக் பாய்சன், ஸோ சிஸ்டமிக் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்னுடைய பேத்தாலஜி கிளாஸ் தான். ஸோ இதில் வந்து நான் சிஸ்டமிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் டிஃப்ரென்ஸ் கேட்டேன். அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன நான் மறக்காமல் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, வாட் எவர் டவுட் யூ ஹேவ் ஜஸ்ட் ரைஸ் டு யர் ஸ்டாஃப். மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல, ஆமாம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் பிரேவாக சொல்லுங்கள். இனிமேல் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? ஸோ சிஸ்டமிக் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங், சிஸ்டமேட்டிக்னா ஹைரார்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிஸ்டமிக் ஸ்ப்ரெட்டிங்காக இப்போ நம்ம ஹெர்பிசைட்ஸ்லேயே பார்த்துருப்போம் சிஸ்டமிக் ஹெர்பிசைட் அப்படின்ட்டு. அதே போல் சிஸ்டமிக் இன்செக்டிசைட்ஸா, அதாவது நம்ம ஒரு பிளான்ட்டோட எந்த போர்ஷனில் அப்ளை பண்ணாலும் அதோடைய ஷூட் அபெக்ஸ்லேருந்து ரூட் அபெக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லோகேட் ஆகிறது, ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வந்து இந்த சிஸ்டமிக் ஹெர்பிசைடா சிஸ்டமிக் இன்செக்டிசைடா. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து ஒரு இன்செக்ட் ஒரு பெஸ்டானது அதை ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணப்படும். அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை அதுவும் உள்வாங்கிடும். ஸோ கண்டிப்பாக அது இறக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சிஸ்டமிக் பாய்சன். ஓகே, அண்ட் த மோட் ஆஃப் ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் தட் த ஃபிசிக்கல் பாய்சன் அப்படின்னா ஒரு டைரக்ட் கான்டாக்டில் வரும்போது பாய்சன் ஆக்டிவிட்டியை காமிக்கிறது ஃபிசிக்கல் பாய்சன். இப்போ ஒரு இன்செக்டிசைட் ஆனது ஒரு பெஸ்ட் மேலே படும்போது அது என்ன ஆகுது, ஒரு இன்செக்ட் மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த இன்செக்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை ட்ரைன் அவுட் பண்ணிடும். அதாவது அது ட்ரை ஆகிடும் அந்த இன்செக்ட் ஆனது. நம்ம பாடியிலே பார்க்கும்போது 70% ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்செக்ட் பாடியில் அந்த ஃப்ளூயிட் தான் வந்து மெயினான சர்க்குலேஷனுக்கே வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த டெசிகேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெஸ்டானது என்ன ஆகும், அதில் வந்து ஃப்ளூயிட் இருக்காது, கண்டிப்பாக அது இறந்துடும். அண்ட் வெல் மூவிங் டு த ப்ரோட்டோபிளாஸ்மிக் பாய்சன். ப்ரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குல்ல, அது எங்கேயோ படித்தது இல்லை, நம்ம ரீசெண்ட் செமஸ்டர்ஸ் தான் படிச்சிருப்போம். இட் இஸ் அ பேசிக் திங். ப்ரோட்டோபிளாசம் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் அண்ட் த நியூக்ளியஸ். ஸோ எவ்ரி செல் ஹேவ் திஸ் ப்ரோட்டோபிளாசம் பிகாஸ் எவ்ரி ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல், ரைட்? ஸோ இந்த ப்ரோட்டோபிளாஸ்மிக் பாய்சன் அப்படிங்கிறது ரொம்ப பெக்யூலராக எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா மிட்கட்டில் சொல்கிறாங்க. ஸோ மிட்கட் இஸ் ஸ்பெஷலி மென்ட் ஃபார் த செக்ரீஷன் அண்ட் தி அப்சார்ப்ஷன், ரைட்? ஸோ இந்த செல்ஸ் ஆனது பாதிக்கப்படும் போது complete metabolism affect ஆகுது. So finally the pest die. அண்ட் ரெஸ்பிரேட்டரி பாய்சன் நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஒரு ஸ்பைரக்கலில் வந்து நமக்கு வந்து அந்த க்ளோஷர் ஏற்படுறதுனால கம்ப்ளீட் ரெஸ்பிரேஷன் இஸ் அஃபெக்டட். தண்ணி இல்லாமல் கூட கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் நம்ம கொஞ்சம் நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ காற்றை பிளாக் பண்ணுறது மூலியமாக அந்த ஒரு பெஸ்ட் நம்ம கில் பண்ணுறோம். அண்ட் நர்வ் பாய்சன். நர்வ் அப்படின்னு படிக்கும் போது நமக்கு அப்படியே சமகாலத்தில் படித்தது நியூரானு, கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ நர்வ் பாய்சன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நர்வ் இம்பல்சஸை கேரி பண்ணுற கோலைன். ஸோ கோலைன் அசிட்டலேஸ் இந்த என்சைம் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம். ஸோ இது மூலியமாக அந்த நர்வ் இம்பல்சஸ் ஆனது கண்டக்ட் ஆகாமல் இருக்கு. எதுக்கு நர்வ் இம்பல்ஸ் ஆனது கண்டக்ட் ஆகணும்? அஃப்கோர்ஸ் நர்வ் இம்பல்ஸ் ஆனது கண்டக்ட் ஆனால் தான் நம்மளால் சென்சிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி சென்சிட்டைஸ்டாக இல்லை அப்படின்னா ஈவன் ஒரு ப்ரிடேட்டர் வந்தால் கூட ஒரு ப்ரே ஆனது தப்பிக்க முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரிடேட்டர் வந்து நம்ம ப்ரேவை காலி பண்ணிடும். ஓகே, அண்ட் கைட்டின் இன்ஹிபிட்டார்.
கைட்டின் அப்படிங்கிற வார்த்தை என்டமாலஜியில் பேசிக் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். கைட்டின் அப்படிங்கிறது எக்ஸோஸ்கெலட்டனை மேக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ இன்செக்டால் எல்லாமே எக்ஸோஸ்கெலட்டன் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கைட்டின் இன்ஹிபிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது கைட்டினேஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அந்த எக்ஸோஸ்கெலட்டனானது ப்ரொடியூஸ் பண்ணாமையே போகுது. ஸோ மவுல்டிங் நடக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு பெஸ்ட்டில் வந்து ஃபர்தர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கிறது கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் chitin inhibitor is dimilin. Example of chitin inhibitor is dimilin. So this is all about the different chemical methods of pest control. First is the toxicity, LD50 level and 6 categories, that is extremely toxic, highly toxic, moderately toxic, slightly toxic, practically non-toxic, and finally harmless. And while moving to the mode of entry, எப்படி எல்லாம் enter ஆகலாம் அப்படின்னா stomach, contact, systemic and fumigant. And finally we have seen about the mode of action. எப்படி act பண்ணுது. First is that the protoplasmic poison, physical poison, respiratory poison, nerve poison, finally the chitin inhibitor. So in this session we have learned all these. Hope that you might have got some information from this video. Thank you for watching this video and please subscribe and share to your friends. Bye. Stay tuned.